வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாரதி இல்லாத ரயில் என்ஜின் ஒன்று பயணித்தமை தொடர்பில் விசாரணை. நாட்டின் அனைத்து துறைகளிலும் உயர்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரை தளம்பல் அடைந்துள்ளன பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தெரிவிப்பு. கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 3 பேர் பலி, 26 பேர் காயம். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஸ்ரேல் விஜயம். தொடர்வது விரிவான செய்திகள். வரவு செலவு திட்ட விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுவதற்காக எதிர்க்கட்சி சார்பில் இன்று எவருமே பிரசன்னமாக இருக்கவில்லை என பெருந்தெருக்கள், துறைமுகங்கள், கடல்சார், சிவில் விமான சேவைகள், மின்சக்தி, எரிசக்தி, பெட்ரோலிய வளத்துறை அமைச்சுக்களுக்கான ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதங்கள் இன்று பாராளுமன்றத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சி சார்பாக இன்றைய விவாதம் ஆரம்பித்து வைக்கப்படவிருந்த போதிலும் அதற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரசன்னமாகி இருக்கவில்லை என எமது பாராளுமன்ற செய்தியாளர் கூறினார். இதனையடுத்து விவாதத்தை ஆரம்பிப்பதற்கான உரிய உறுப்பினர்கள் சமூகமளிக்கும் வரை பாராளுமன்ற உறுப்பினர் அகில விராஜ் காரியவசம் சபையில் உரை நிகழ்த்துவதற்கு அனுமதி வழங்குமாறு எதிர்க்கட்சி பிரதம கொறடா ஜான் அமரதுங்க கோரிக்கை ஒன்றை விடுத்தார். இதன்போது குறுக்கிட்ட அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன விவாதம் புரிவதற்கான தேவை எதிர்க்கட்சிக்கே இருப்பதாகவும் அதற்கான உரிய பேச்சாளர்கள் இல்லாவிட்டால் தினத்துக்குரிய விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் இயலுமை அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் விவாதத்தை ஆரம்பிப்பதற்குரிய உறுப்பினர் ஒருவர் சபையில் பிரசன்னமாகும் வரை அகில விராஜ் காரியவசத்திற்கு உரை நிகழ்த்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இதனையடுத்து சபையில் உரையாற்றிய அகில விராஜ் காரியவசம் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அபிவிருத்தி இலக்குகளை அரசாங்கம் தெரிவு செய்யவில்லை என்று கூறினார். இதனையடுத்து இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார இராணுவ சீருடையில் இருக்கின்றவர்கள் வீதி விஸ்தரிப்பு பணிகளில் ஈடுபடுவதை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டார். சிவில் நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படுவதால் மக்கள் இடர்பாடுகளை எதிர்நோக்க நேரிடுவதாகவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார சுட்டிக்காட்டினார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்திற்கு உட்பட்ட பலாங்கொடை இம்புல்பே பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 4 வாக்குகளும் எதிராக 8 வாக்குகளும் கிடைத்ததாக அதன் தலைவர் இந்து குணத்திலக்க தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் ஆளும் கட்சியின் 6 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்ததாக அவர் கூறினார். நாட்டில் தென்கிழக்கு பிராந்தியத்தில் நிலவியுள்ள தாளமுகம் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் இன்று இரவு வேளையில் இடியுடனான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக நிலைமையால் தொடர்ந்தும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் மழை பெய்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 5வது நாளாகவும் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 59.0 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர் மழை காரணமாக பல தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது. ஆரியம்பதி, காத்தான்குடி, மண்முனை, கிரான் மற்றும் செங்கலடி ஆகிய பகுதிகளில் வீதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மீனவர் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். இதன் காரணமாக கடற்றொழில் முற்றாக பாதிப்படைந்துள்ளது. கடற்பகுதிகள் பல கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் பலத்த காற்றும் வீசுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அம்பாறை மாவட்டத்தில் தற்போது மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக கல்முனை மத்திய முகாம் பிரதான வீதியில் உள்ள கிட்டங்கி பாலத்தை அண்மித்த பகுதியில் வெள்ள நீர் பாய்ந்து வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் மழை பெய்து வருவதால் தாழ்நில பகுதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.
திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடல் பிரதேசங்கள் கடும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் பலத்த காற்று வீசுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மீன்பிடி நடவடிக்கைகள் முற்றாக பாதிப்படைந்துள்ளதுடன் மீனின் விலையும் அதிகரித்துள்ளது. நாட்டின் அனைத்து துறைகளிலும் உயர்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரை தளம்பல் அடைந்து காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தெரிவிக்கின்றார். ஹொரணை தக்சிலா மத்திய மகா வித்தியாலயத்தின் 2012 ஆண்டிற்கான பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த வைபவத்தின் பிரதம விருந்தினராக சிரேஷ்ட அமைச்சர் ரத்னசிறி விக்ரமநாயக்க கலந்து கொண்டிருந்தார். நாட்டின் உயர் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை தளம்பல் அடைந்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணையாளர் தெரிவிக்கின்றார். கல்வித்துறையுடன் சம்பந்தமான முறைப்பாடுகள் அதிகமாக கிடைத்துள்ளதாக தெரிவிக்கிறார். அரசியல்வாதிகள் இதில் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இருக்கின்றார்கள். இதில் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களுமாக 9 பேர் இருக்கின்றனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட மாகாண மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். ඇමතිවරු සහ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු 9 දෙනෙක් ඉන්නවා කිව්වා. තවත් 100 ගාණක් ඉන්නවා කිව්වා. පළාත් සභා සහ ප්‍රාදේශීය සභාවේ. சாரதி இல்லாது ரயில் என்ஜின் ஒன்று திமட்டகொடையில் இருந்து ரத்மலானை வரை பயணித்த சம்பவம் தொடர்பில் ரயில்வே திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ரயில் என்ஜினின் வேகத்தடை செயலிழந்த நிலையில் அதிகாலை 1:45 அளவில் பயணித்துள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிடுகின்றது. இதன் பின்னர் குழுவொன்று அனுப்பி வைக்கப்பட்டு என்ஜின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் சுட்டிக்காட்டியது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளதோடு 26 பேர் காயமடைந்துள்ளனர். சிலாபம் முன்னேஸ்வரம் சந்தியில் பஸ் ஒன்று மோதியதில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த பெண்கள் இருவரும் இன்று காலை 7:30 அளவில் பஸ் ஒன்றில் இருந்து இறங்கி வீதியை கடப்பதற்கு முற்பட்ட சந்தர்ப்பத்தில் மற்றொரு பஸ் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஒருவர் ஸ்தலத்திலேயே பலியானதுடன் மற்றைய பெண் சிலாபம் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை மதுகம கடிகார கோபுரத்திற்கு அருகில் நேற்று மாலை 5 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று பஸ் ஒன்றுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மதுகம பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஐக்கிய நாடுகளின் செய்தியாளர் சம்மேளனத்தின் விருது விழாவில் நியூஸ் ஃபர்ஸ்டின் தயாரிப்பான செய்தி தொகுப்பிற்காக ஷமீர் ரசூல்தீன் மற்றும் சுல்பிக் ஃபர்சான் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். இதற்கான விருது வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் 18ஆம் திகதி நியூயார்க்கில் நடைபெறவுள்ளது. சர்வதேச நீர் தினத்தை முன்னிட்டு ஒளிபரப்பான செய்தி தொகுப்பிற்காகவே இவர்கள் இந்த விருதினை வெற்றி கொண்டுள்ளனர். நிலக்கண்ணி வெடிகள் தொடர்பான செய்தி தொகுப்பிற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் மினல் பெர்னாண்டஸிற்கு 2000ஆம் ஆண்டு வெண்கலப் பதக்கம் கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச விருதுகளில் மிகவும் உயரியதாக கருதப்படும் இந்த விருதினை நியூஸ் ஃபர்ஸ்ட் இதற்கு முன்னரும் வெற்றி கொண்டுள்ளதுடன் இதன் மூலம் சர்வதேச ரீதியில் ஊடகவியலாளர்களுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விவசாய போதனாசிரியர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று திருகோணமலையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் ஹாமிஸ் நர்சீர் தலைமையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண சபையினால் நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட விவசாய போதனாசிரியர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விவசாய அமைச்சின் செயலாளர், பணிப்பாளர் மற்றும் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நடந்தது. ஆனால் அதுக்கு உடனடியாக ஒரு அமைச்சர் என்ற ரீதி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களினால் நிழல்களின் நிஜம் என்ற தொனிப்பொருளில் 3 நாள் புகைப்பட கண்காட்சி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது.
யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் ஒளிப்பட கலைக்கழகம் இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தது. நேற்று ஆரம்பமாகிய இந்த நிகழ்வு நாளை நிறைவடைய உள்ளது. இந்த பாடசாலையின் மாணவர்கள், பழைய மாணவர்கள் தங்களுடைய ஆக்கங்களை வழங்கி இந்த நிகழ்வில் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இந்த கண்காட்சியினை பலர் பார்வையிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். வவுனியா வேப்பங்குளம் பகுதியில் அடையாளம் தெரியாத சிலர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார். வீட்டில் தனியாக இருந்தபோது நேற்றிரவு 8:30 அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வீட்டின் கதவினூடாக துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சம்பவத்தில் காயமடைந்த 60 வயதான பெண் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு ரக்பி விளையாட்டை ஊக்குவிக்கும் திட்டமொன்றை விளையாட்டுத்துறை அமைச்சு முன்னெடுத்துள்ளது. கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் அங்குரார்ப்பண வைபவம் சித்தாண்டி பந்தாருமூலை மத்திய மகா வித்தியாலய மைதானத்தில் நடைபெற்றது. தேசிய மட்டத்திலான மினி ரக்பி போட்டித் தொடரில் பங்கு பற்றும் நோக்குடன் ஏறாவூர் பற்று, கோரளை பற்று மற்றும் கோரளை வடக்கு உட்பட 12 பாடசாலைகளைச் சேர்ந்த 130 மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டதாக கல்குடா கல்வி வலய உடற்கல்வி ஆசிரியர் தெரிவித்தார். இந்த பயிற்சி பாசறை ஆரம்ப நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி கலந்து கொண்டிருந்தார்.